delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். விமர்சிக்கிற மாதிரியான இதெல்லாம் காட்சிகள்லாம் இருந்தது. அதுதான் சர்ச்சை, அதை அப்படியே வெளியே விட்டால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு சென்சார் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மத அடையாளங்களை வந்து இது பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியன் ஆர்மியினுடைய சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க இந்த தணிக்கை வாரியத்துக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கணும், இவங்க கொடுக்காம அவசரப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் போயிட்டு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதுனால அது ப்ராசஸே மாறிடுச்சு. படம் வந்து இப்போ எப்போ வரும் என்னன்ற ஐடியாவும் இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் நமக்கு பெருசாக ரிலீஸ் டேட்லாம் கிடையாது. நமக்கு இதுக்கப்புறம் இந்த மாதத்தில் வரது கிடையாது, மாதமே முடியுது. கிட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது அவருக்கு ஒரு மாதிரி ப்ரொமோஷன் தானே வரும். இப்போ ரிலீஸ் பண்ணலே ப்ரொமோஷன் தான். அது எப்போ பண்ணாலும் ப்ரொமோஷன் தான். அதில் வந்து இப்போ விஜய் சார் படம்ன்றனால அது ஓடும், புக்கிங் வரும். இல்லை இப்போ திருப்பியும் அவங்க கோர்ட்டுக்கே போனாங்கன்னா சிபிஎஃப்சி மறுபடியும் அதை தள்ளி போல தானே பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்க வந்து 20 days வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம படத்துக்கு பிரச்சனை வரும், இப்போ நம்ம வேற ஒரு பாதையில் வேற போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதை வந்து கேவிஎன் வந்து சரியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வலித்குமார். கொஞ்ச நாளாகவே பெரிய இஷ்யூ மாதிரி போய்கிட்டு இருக்கு ஜனநாயகன் படத்தோட இந்த கேஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டே இல்லாமல் தள்ளி போட்டாங்க சார். ஆமாம், அந்த நியூஸ் எப்படி பார்க்காம நம்ம ஸ்கிப் பண்ணுறது? நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். முதல்ல வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. அது வந்து கோர்ட் கேஸ் ஆச்சு. அப்புறம் தனி நீதிபதி வந்து யூஏ கொடுக்கலான்னாங்க. அப்புறம் அதை எதிர்த்து மேல்முறையீடு போய் இப்போ வந்து அந்த தனி நீதிபதி கொடுத்தது வந்து செல்லுபடியாகாது. சென்சாருக்கு வந்து நீங்கள் வந்து போதுமான கால அவகாசம் கொடுக்கணும், நீங்கள் ரிவைசிங் போயிருக்கணும், இப்போதைக்கு வந்து காலவரையின்றி தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையாகவே வந்து ரசிகர்களுக்கும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய அடிதான் இது. அவர் எலெக்ஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். இப்போ தள்ளி போகிறனால மக்களும் வந்துட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த சந்தேகத்திலே போகிறாங்க. ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி ஒன்றும் தேங்கிலாம் நின்றுடாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு இப்போ மற்ற படங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ஹைப் வந்து குறைஞ்சிரும். ஒரு படம் வந்து தள்ளி போகுது 2-3 நாள்னா ஹைப்பு குறைஞ்சிரும். பட் இது வந்து விஜய் சாரோட படம்னால ஹைப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரசிகர்களும் ஆர்வமாக இருப்பாங்க. தியேட்டர்ஸ் நிறைய ஸ்க்ரீன் கிடைக்கும். அதே எதிர்பார்ப்பு திரும்பவும் பில்ட் ஆகிடும். இப்போ பொங்கலுக்கு வந்து இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சோ, எப்படி போச்சோ, அதே மாதிரி இதில் வந்து திரும்ப அந்த எதிர்பார்ப்பு அது எல்லாமே வந்து வந்துடும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய சிச்சுவேஷன் இருக்குல்ல, எல்லாருமே வந்து காசு வட்டிக்கு வாங்கிருக்காங்க. ஏற்கனவே இப்போ அமேசான் கூட. ஆமாம், அமேசான் ஒரு பக்கம். அது நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் நம்ம ஒரு வாட்டி சொல்லிடலாம். இதில் வந்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கிறது அமேசான் தான். எப்போ ரிலீஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா காசு வந்து எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த மைனா படத்தில் வர்ற மாதிரி பிடிச்சி கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓடிடி எல்லா படத்துக்கும் வர்ற மாதிரி தான். படம் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து 4 வாரம், அதாவது 30 நாள் பக்கம் டைமில் வந்து நாங்கள் அதை ஓடிடியில் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ எப்போ ரிலீஸ் பண்ணோம், நான் எப்போ விடுறது அப்படின்னு. மேபி அவன் என்ன பொங்கல்னா அடுத்த மாதம் மிட்ல வந்து அவன் பிளான் பண்ணியிருப்பான் உடனுன்ட்டு. இந்த மாதம் முடிய போகுது, ஜனவரி முடிய போகுது. ஸோ அவன் வந்து அதை கேள்வி கேட்குறான். இல்லை லீகலாக மூவ் பண்ணுவான். எனக்கு லீகலாலாம் மூவ் பண்ண மாட்டாங்க அந்த நிறுவனம். அது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய நிறுவனத்தை எது அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா அடுத்து அவங்களோட படம் நிறைய வருது கேவிஎன், அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனால் நெருக்கடி தானே. இதில் முக்கியமாக என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இதில் வந்து வெளிநாட்டு சக்தி படத்தில் வச்சனால அதனால தான் மெயினாக வந்து சென்சார் கட்டு போகுது ஒரு பக்கம் சொல்கிறாங்க நீதிபதிகள். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு ரொம்ப அரசியல் ரொம்ப பேசுகிறாங்க, அப்படி ஒரு வாதமும் இது பண்ணுறாங்க. இல்லை, ரொம்ப அரசியல் பேசுகிறான்றது ஒரு வாதமாக இருக்காது. மேபி அது எப்படி இருக்குன்னா, இதில் என்ன நான் படித்தது இன்றைக்கி செய்தியில் பார்த்தது என்ன வந்துச்சுன்னா, மத அடையாளங்களை வந்து கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரியான இதெல்லாம் காட்சிகள்லாம் இருந்தது. அதுதான் சர்ச்சை, அதை அப்படியே வெளியே விட்டால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுதான் இப்போ ஆக்சுவலாக ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே வேறு ஏதாவது நோக்கம் இருக்குது. இப்போது நம்ம சேனலில் நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறோம். நிறைய பேர் சொல்லும் போது என்னன்னா, இதுக்கு இந்த நோக்கம் இருக்கும், அதுக்கு அந்த நோக்கம் இருக்கும், இந்த கட்சி இருக்குது, அந்த கட்சி இருக்குது, இப்படிலாம் பார்வை வைக்கிறாங்க. அரசியல் நோக்கம் இருக்கும்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இருந்தாலும் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. சென்சார் வந்து அப்போ இப்படி அரசியல் நோக்கம் அப்படின்னு அப்படி கிடையாது. இருந்தால் சொல்கிறேன், நான் விஸ்வாரா சொல்ல இருந்தால் அப்படி சொல்கிறேன். அதுக்கு சென்சார் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மத அடையாளங்களை வந்து இது பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியன் ஆர்மியினுடைய சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி. ஆமாம், பொதுவாகவே என்ன அப்படின்னா வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடைய லோகோ நீ சின்னதாக பயன்படுத்தினாலுமே ஆக்சிடென்டலாக வர்றது வேறு. இப்போ ஒரு ஹீரோ வந்து ஆர்மியில் இருக்கான்,
ஆர்மிலேருந்து இங்கே வர்ற மாதிரி, வீட்டுக்கு வர்ற மாதிரி, இல்லை ஆர்மியில் இருக்க மாதிரி ஏதோ ஒரு இடத்துல லோகோ இன்சிக்னியான்னு சொல்லுவாங்கள்ல, அது லோகோ இதெல்லாம் பயன்படுத்தினாலே ப்ராப்பராக வந்து பர்மிஷன் வாங்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய இந்த படம் சூரரை போற்று படத்தில் வந்து ஏர்ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே இருக்கும். அதை முழுமையாக ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து போட்டு காமிச்சு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ்ட்டை போட்டு காமிச்சு, சென்சாரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி, அவங்க சொன்ன சில சீனெல்லாம் தூக்கி, அதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீ ட்ரெய்லரில் சூரிய இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்ப, அதில் வந்து சூர்யா வந்து சுருட்டை எடுத்து நம்ம இவருடைய ஃபேஸில் ஊதுற மாதிரி ஒன்று வரும். பட் கதைப்படி படத்துப்படி பார்த்தா அவர் வந்து இவருக்கு சீஃப் ஹெட், ஓகேவா, ரொம்ப சீனியர். ரொம்ப எந்த சுச்சுவேஷன்லையுமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அது வந்து படத்துக்காக இருந்தாலும் அதை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. 90கள் 80களில் வேணால் அந்த மாதிரி வந்திருக்கலாம். பட் அவரே கடைசியில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கமாண்ட்னா கமாண்டு தான். அதை வந்துட்டு ஒரு சீனியர் வந்து இது கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக சுருட்டை வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. நிறைய சீன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணாங்க. இப்போ இதில் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டடாக அது இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிற அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் வந்து ஆர்மி சைடில் அவங்களுடைய ஆளுங்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க எங்களுக்கு சொல்லணும், ஓகே அப்படின்னு சொல்லணும். இல்லை நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணணும். இதுதான் முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் படமே அது ஆர்மி படம் கிடையாதுல்ல. இப்போ அமரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமரன் வந்து ஃபஸ்ட்டே அந்த கிளியரன்ஸ்லாம் முடிச்சு, அது ஒரு உண்மை கதையினால, உண்மை கதை, அது வந்து படமே ஆர்மி பேஸ்ட் தான். அதனால் அது போன ரூட் வேறு. இப்போ இவங்க வந்து அது ஒரு சின்ன பார்ட்டாக தானே வச்சுருக்காங்க, ஒரு ஃபில் பண்ணுறது அப்படி தானே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இது சிக்கலாக வருது. இது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, இது பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்ட்டு. கேசரியோட வேற என்ன கிண்டி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியும் நெட்டிசன்கள்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா, இப்போ பகவந்த் கேசரியுமே வந்து இங்கே நம்ம தான் கிண்டல் பண்ணுறோம். பட் உண்மையாகவே அது ஒரு நல்ல படம், சூப்பர் படம். அது இன்னொன்று என்ன, அதுக்கு நிறைய அவார்டும் கிடச்சி, அவங்க ஊரில் அது பயங்கரமான ஹிட்டு. இங்கே நம்ம ஊர்லேயே பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கு தானே. இப்போ அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்ல படம், நல்ல படம் தான். இதில் வந்து என்னன்னா, நம்ம அதை எடுத்த டைரக்டர் அனில் ரவிபுடி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் சாரே வந்து என்கிட்ட நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் வந்து இல்லை சார், உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் கதை ஒன்று நான் பண்ணுறேன், எனக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே அவருக்கு திருப்பி எடுத்தா, இதே வந்து ஒரு என்ன இருந்தாலும் தமிழ் எடுத்து அது ரீமேக் தானே, நான் உங்களுக்கு ஒரிஜினலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இந்த கதை வந்து மேபி அவங்களுக்கு செட் ஆகிருக்கலாம். இது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மேலியபிளான ஒரு வெர்சடைலான ஒரு கதை. ஒரு ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, எமோஷனல் சைடு இருக்குது. அது நிறைய பேர் விசாரித்த வரைக்கும், நம்ம பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வினோத் வந்து சும்மா ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு அதில் இவங்க தேவையான பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு பார்த்தா அது கேசரி இல்லை அப்படியும் சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஊரில் இருக்கவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது டோட்டலாக வேறு அப்படியும் சொல்கிறாங்க. முழுசாக என்னன்றது நம்ம வந்தால் தான் தெரியும். மேபி இந்த 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 போர்ஷனை மட்டும் கூட ட்ரெய்லரில் காமிச்சிருக்கலாம். பார்த்துட்டு சீன் பை சீன் இது பகவந்த் கேசரி மாதிரியே இருக்குது. ஆமாம், இது ஆமாம், ஃபுல்லாக ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆஃப் மேலே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை, அதான் இவங்களுடைய ஆங்கிளும் இருக்கும்ல, விஜய் சாருடைய ஆங்கிள் என்ன அதுவும் வச்சிருப்பாங்கல்ல. இப்போ சொல்கிறாங்க, அந்த தணிக்கை வாரியத்துக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் கொடுக்கணும், இவங்க கொடுக்காம அவசரப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம். ஆரம்பத்துலேருந்தே அதுவும் வந்து நீங்கள் சொல்கிறதும் ஒரு பாயிண்ட்டாக போயிட்டே இருக்குது. என்னன்னா, ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அப்ளை பண்ணாங்க. கிறிஸ்மஸ் அந்த மாதிரி போனனால இல்லை, அதுக்கு அவங்க அப்ளை பண்ண டைமே இதுவாகிடுது. நம்ம ஆகாயம் தமிழுக்காக தனஞ்சயன் சார், போஃப்ரா தனஞ்சயன் சார் கிட்ட பேசும்போது அவரோட ட்வீட்டை வந்து நான் கேட்டேன். நான் அவர் ட்வீட் போட்டிருந்தார், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சென்சார் மூவ் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு அப்புறம் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னார், படம் இந்த மாதிரி ரெடி ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு 2-3 மாசம் சென்சார் போறதுக்கு முன்னாடியே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அது வந்து அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையாகுது. பட் அவர் சொன்னது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்டே முடிச்சு வச்சிருங்க, ரிலீஸ் டேட் உங்க கையில. சென்சாருக்கு ரிலீஸ் டேட் சம்மந்தமே இல்லை. நீங்க சென்சார் வாங்கிட்டு 10 வருஷம் வச்சிருந்தாலும் அது உங்க பிரச்சனை. சென்சார் வாங்கிட்டு பண்ணுங்க. இன்னொன்று என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து இதுல ப்ராப்ளம் ஆகுறது, இவங்க தரப்பில் கேவிஎன் தரப்பில் நாங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதா நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்றதும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் மூலமாக கேதர் பண்ணுற தகவல் தான். பட் அப்படி இருந்தால் அவங்களுக்கு போதுமான டைம் இல்லைன்றதானே அங்கே பிரச்சனையாகுது. ஆமாம் ப்ரோ, அப்படி பார்த்தீங்கன்னா பராசக்திக்கும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்துருச்சு, இல்லை அவங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ 25 கட்டு, ஆமாம், கட்டு ஒரு பக்கம் வலிது. பராசக்தியும் ரொம்ப லாஸ்ட் மினிட் போய் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அவங்களுக்கு எப்போ வந்துச்சு, ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி தானே அவங்களுக்கும் கிடைச்சது. கிட்டத்தட்ட புக்கிங் ஓப்பன் ஆகி திரும்ப புக்கிங் ஸ்டாப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு அப்படி தானே அவங்களுக்கும் வந்துச்சு. மெயினாக அதில் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தீ பரவட்டுமா நீதி பரவட்டும் மாற்ற அது வந்து அதெல்லாம் வந்து கட்டு டைம் பற்றி பேசும்போது அவங்களுக்குமே இந்த நெருக்கடி வந்துச்சு தான், இவங்களுக்கும் அது இருக்குதான். பட் என்னன்னா இவங்க ரிவைசிங் கமிட்டி போனாங்க, இவங்க ரிவைசிங் கமிட்டி போகாமல் கோர்ட்டுக்கு போனாங்க. பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டி போனாங்க, ரிவைசிங்கில் ஒரு இது வந்துச்சு, சில கட்ஸ்லாம் சொன்னாங்க, சில கட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு 2வது ரிவைசிங் கமிட்டி போகிறது டைம் இல்லை, அப்படியே இவ்வளோ கட்ஸ் இருக்கா சரி கொடுங்கன்னு அந்த கட்ஸோடு வாங்கி இந்தியாவிலையும் கட்ஸ் இல்லாமல் வெளிநாட்டிலையும் கொடுத்தாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸு. இப்போ இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதுனால அது ப்ராசஸே மாறிடுச்சு. படம் வந்து இப்போ எப்போ வரும் என்னன்ற ஐடியாவும் இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் நமக்கு பெருசாக ரிலீஸ் டேட்லாம் கிடையாது. இப்போ ஜனவரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக பொங்கல் வரும், லீவு. நீங்கள் இங்கே பொங்கல் பிளான் பண்ணிங்கன்னா மற்ற ஊரில் சங்கராந்தி இல்லையா, அது பேரலாக லீவு கிடைக்கும். அப்புறம் விட்டா என்ன ரிப்பப்ளிக் டே முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இதுக்கப்புறம் இந்த மாதத்தில் வர்றது கிடையாது, மாதமே முடியுது. அப்புறம் எலெக்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், ஃபெப்ரவரியில் வந்து காதலர் தினம் தான், ஒரு ஜனநாயக காதலர் தினத்தை நீங்கள் போய் பார்ப்போங்க. இல்லை அது வந்து உங்களுடைய பர்சனல் இது, அதை விட்டுருங்க. சொல்கிறேன் அது இல்லை ப்ராப்பர் பெரிய ரிலீஸாக வேணும்ல. அது ஜனவரி மார்ச் ஏப்ரல் வந்துருச்சு, ஏப்ரல் வந்து எலெக்ஷன் இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் இது வந்து அவருடைய கேம்பெயினில் வரும். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் இது வந்து அந்த கேம்பெயின் அவருக்கு ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி தானே இருக்கும் அந்த படம். அப்படி பண்ண முடியாது, எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரூல்ஸே மாறிடும். வெப் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது அவருக்கு ஒரு மாதிரி ப்ரொமோஷன் தானே வரும். இப்போ ரிலீஸ் பண்ணாலே ப்ரொமோஷன் தான், அது எப்போ பண்ணாலும் ப்ரொமோஷன் தான். எலெக்ஷனுக்குன்னு சில கோட்ஸ் இருக்குது, ஓகேவா. அது அமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் அவங்க இசிஐக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது, அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போது எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, காரில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் பிடிச்சாங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க, படிச்சிருப்பாங்க. நானே ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் செக் பண்ணியிருக்கேன், கார் இருக்குது பைக்கில் போனால் செக் பண்ணாங்களா, வச்சிருந்தாலே செக் பண்ணி அது ஒன்று பார்த்துருப்பாங்க, ஒரு நீ எதாவது பண்ணியிருப்பேன், கட்டிக்கிட்டு அடிச்சிருப்பேன். அதனால அந்த மாதிரிலாம் இருக்குது, ரூல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படி வந்துருச்சுனாலுமே வந்து ஜனநாயகனுக்கு ப்ராப்ளம், ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்னொன்று அந்த டைமில் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அது எலெக்ஷன் டைமில் பெரிய படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து இப்போ விஜய் சார் படம்ன்றதுனால அது ஓடும், புக்கிங் வரும். பொதுவாகவே எலெக்ஷன் டைம் வந்துருச்சுன்னா எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாத படமாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பரபரப்பு நல்ல ஆக்குபென்சி வர்றதுக்கான டைம் பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் இப்போ விட்டா இப்போ சம்மர் தான். இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ன்றப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும், ரிசல்ட் வந்திருக்கும். பட் இந்த படத்துடைய பர்பஸே வந்து உங்களுக்கு போயிடுது இல்லை. மெயினாக இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட எல்லா நடிகர்களுமே அவங்க ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகிறது ஒரு படம் நடிப்பாங்க. அதில் வந்து அவங்களோட ஐடியாலஜிஸ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. விஜயகாந்த் சாருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு, உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு, சரத்குமார் சார் சில படங்கள் அந்த மாதிரி, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய சிக்கலில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த டிஸ்கஷனை நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். நன்றி. ஏதாவது சும்மா ஆரம்பிடும் அப்படி இது பண்ணி சும்மா விசில் கேட்கவா ஏதாச்சும் சரி சினிமாலெல்லாம் போடுறோம். சினிமாவில் இந்த பிரச்சனை ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையிலையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து அவர் இந்த வாட்டி பாஜகன்னு பேர் கூட சொல்லிட்டாரு, அதை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், நம்ம வந்து சினிமாவை டிஸ்கஸ் பண்ணும்போது இதையும் தவிர்க்க முடியாத ஒரு இதில் இருக்கும். ஏன்னா அப்படி ரெண்டும் ஒன்னோட ஒன்று க்ளோஸாக வந்துருச்சு. அவங்க கட்சி சைடில் என்ன மூவ் பண்ண, நடிகரும் தலைவர் தானுங்க அது. ஆமாம், அது அவங்க கட்சி சைடில் என்ன மூவ் பண்ணுமோ அது போயிட்டே இருக்கு, அது ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா சின்னம் வந்து என்ன கேட்டால் இதுவே ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ சென்னையில் சில இடத்துலேயே வந்து வருஷக்கணக்காக போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, 2026 போட்டு கட்சி பேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, டிஎம்கே இப்போ அதில் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக வரைவாங்க, எலெக்ஷன் டைமில் ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சி எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கும் வேலைலாம். இது ஓகே, ஜனவரி முடிஞ்சு ஃபெப் மீட்டில் இதை விட பயங்கரமாக களை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போயே எனக்கு எலெக்ஷன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கும் இல்லை ஸ்பீட் ஆகிட்டே வருது, ஸ்பீட் ஆகிட்டே இருக்கு. அதுதான் ஸ்பீட் ஆகிட்டே வேற இருக்கா. இப்போ வந்து செவுத்துல வரைகிறத பார்க்குறோம், போஸ்டர்ஸ் பார்க்குறோம், கூட்டணி பேச்சுவார்த்தை பார்க்குறோம். இதுக்கு நடுவில் அவங்க படத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி விசில் சின்னம் கிடச்சிருக்கு, இப்போ அதை ப்ரமோட் பண்ணணும். அது அவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, மீட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. பட் கட்சி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம், படத்துடைய வேலைகள் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியாது. கட்சியாவது அவங்க ட்விட்டரில் ஏதோ போடுறாங்க, அவங்களோட அறிக்கைகள் வருது, அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படத்தை பொறுத்த வரைக்கும் நியூஸில் வர்றது தான். இப்போ நம்ம பேசுனதுமே வந்து செய்தியில் நம்ம பார்த்தது தானே. ஒரு சென்சாரில் இஷ்யூ ஆகுது, டைம் லைனே அப்படி தான், சென்சாரில் இஷ்யூ ஆகுது. அப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, தனி நீதிபதி வந்து யூஏ கொடுக்க சொல்கிறாங்க, பிடி ஆஷா மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது திரும்ப இது பண்ணுறாங்க. இப்போ அது செல்லாது,
இல்லை இப்போ திருப்பியும் அவங்க கோர்ட்டுக்கே போனாங்கன்னா சிபிஎஃப்சி மறுபடியும் அதை தள்ளி போட தானே பார்ப்பாங்க. இல்லை நம்ம டைரெக்டாக வந்து அந்த கண்ணோட்டத்தில் இவங்க செகண்ட் அப்பீல் போயிருந்திருந்தா கூட இவ்வளோ இப்போ திரும்ப போக முடியாதுல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் சண்டை, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிறைய போயிட்டு திரும்ப வந்து என்னையா எங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சுருக்கோம் சாப்பிடியா அப்படின்ற மாதிரி சண்டே சரி அப்படின்ற கதையே ஆகி போச்சு. இப்போது சண்டை முத்தி ஆளுக்கு என்ன நாகராஜன் அந்த மாதிரி வர்றதுன்றது திரும்ப சாத்தியம் இல்லை. இதில் நிறைய ஆங்கிள் சொல்கிறாங்க. சிபிஎஸ்சி இது வரைக்கும் இந்த படத்துக்கு இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்க வந்து 20 days வரைக்கும் எடுத்துக்கலாம், இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா 2 விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்று இவங்க ரிவைசிங் போயிருக்கலாம், ஒன்று இன்னொன்று ஏர்லியராக பண்ணியிருக்கலாம். ஆமாம், அது வந்து 2 படத்துக்குமே அந்த பிரச்சனை வந்துச்சு. பராசக்தி இந்த படம் 2த்துக்குமே வந்துச்சு. இதுக்கப்புறம் மேபி படம் வந்து கொஞ்சம் பெரிய படம் மாதிரி பெரிய பட்ஜெட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப ஏர்லியராகவே சென்சாருக்கு போயிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் வர படம். இதுக்கப்புறம் வர படத்தை இதுலேருந்து ஒரு பாடமாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கலாம். எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, விஜய் சார் வந்து மலேசியா அந்த ஆடியோ லான்ச் நடந்தப்போ சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே நம்ம படத்துக்கு பிரச்சனை வரும், இப்போ நம்ம வேற ஒரு பாதையில் வேற போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதை வந்து கேவிஎன் வந்து சரியாக கால்குலேட் பண்ணி படத்தில் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பட்ஜெட் படம் எப்பயுமே சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி தான் வரும். இப்போ அவருடைய பாதை வந்து வேறையாக இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், ஏன்னா படத்தை முன்னாடியே முடிச்சிட்டாங்க அவங்க. ஆமாம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 20 days இந்த நார்ம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு 1.5-2 months முன்னாடியே இது நம்ம மூவ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு 45-50 நாள் முன்னாடி போனீங்கன்னா 20 நாள் கணக்குனா கூட உங்களுக்கு 1 month இருக்கே கரெக்டாக அந்த டேட்ல ரிலீஸ் ஆயிருக்கும். இல்லை, சென்சாருக்கு ப்ரமோஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நாங்கள் ரிலீஸ் டேட் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னனால தான் பிரச்சனை வருது. அவங்க சைடுல இருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆமாம், பொங்கல்னு சொல்லிட்டாங்க. இல்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்போ சென்சார்ட்ட போய் நாங்கள் ரிலீஸ் டேட் பற்றி அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சென்சார் இவங்க சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நியூஸில் பார்க்கும்போது, இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்கு பதிலுக்கு இவங்க அப்படி சொன்னாங்க, நீதிமன்றத்துலேயும் அவங்க அந்த வாதத்தை சொன்னாங்க. அது வந்து அப்படிதான் இருக்கு. சென்சார் கிட்ட போய் நீங்கள் ரிலீஸ் டேட்லாம் கேட்க வேணாம். நீங்கள் உங்களுடைய ரிலீஸ் டேட்டு உங்கள் கையில் தான் இருக்குது, தியேட்டர்ஸ் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பெரிய ஒரு பஃபர் பீரியட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு ப்ரொமோஷனை பற்றி சென்சார் அது கேட்க போகிறதில்ல, என்ன நீங்கள் ப்ரமோட் பண்ண அப்படிலாம் கேட்க போகிறதில்ல. படம் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த டேட்டை பிளான் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்றது நெருக்கடியானதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது இந்த படம் எப்படியும் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசியிருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி அதே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்களா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்காது? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் வந்து பராசக்திக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் இன்னும் ரிலீஸே ஆகாமல் இருக்கு. இல்லை, இப்போ எப்போ ரிலீஸ் ஆனாலும் போகிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. போகிற மைண்ட் செட் இல்லை, இருக்க அதிகமாகிட்டு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு 1000 ரூபா டிக்கெட்னாலும் பரவாயில்லடா, டிக்கெட் எடுத்துடுறான்னு உசுர வாங்குற ஆரம்பிச்சிட்டானுங்க எங்கிட்டலாம். ஓகே, ஸோ உங்களுடைய இதில் வந்து அப்படியே அந்த பரபரப்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சா அந்த படம் விஜய்க்கும் ஒரு அட்வான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு அட்வான்டேஜ், அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு ஃப்ரெஷ் கேஸாக கன்சிடர் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது, அந்த திரும்ப அமேசான் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களா எப்படின்றத நம்ம பேசுவோம் திரும்ப. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.